Hello students, welcome to my channel Crack NEET Biology. I'm yes Pratibha, postgraduate in biotechnology. Students, இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸ் 11 சாப்டர் 8 செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ல இருந்து யூகேரியோட்டிக் செல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட போன வீடியோல வந்து நான் ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுல வந்து நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீன் யூகேரியோட்டிக் செல்ஸ் அண்ட் ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ வாட் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ்? ஒன்று, யூகேரியோட்டிக் செல்லுல மெம்ப்ரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் இருக்கும், வேற ப்ரோகேரியோட்டிக் செல்லுல இருக்காது. அதே மாதிரி யூகேரியோட்டிக் செல்லுல மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும், அதுவும் வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் will lack it. So based on that, eukaryotes include all the protists, plants, animals and fungi. So protists-ன்றது பார்த்தீங்கன்னா it's a single celled organism, but it will come under eukaryotes category. How? Because இதுல வந்து defined nucleus இருக்கும், organized nucleus இருக்கும், and also membrane bound organelles இருக்கும். So it will come under this category even though it is a single celled organism. Okay, and all the plants, all the animals, all the fungi will come under this category. And also algae எடுத்துக்கிட்டீங்கன்னா most of the algae eukaryotic இருக்கும், but சில algae like blue green algae, that is cyanobacteria, வந்து prokaryote categoryல வரும். அதனால all the algae வந்து or eukaryotes நம்ம சொல்ல முடியாது. most algae வந்து eukaryotic இருக்கும். Okay, in eukaryotic cells extensive compartmentalization of cytoplasm இருக்கும். எப்படி? through the presence of membrane bound organelles. ஸோ இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், சைட்டோபிளாசம்ல வந்து நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ், அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க, எக்ஸ்டென்சிவ் கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். அண்ட் ஆல்சோ யூகேரியோட்டிக் செல்ஸ் ஹேவ் ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ் வித் அ நியூக்ளியர் என்வெலப். அதை நம்ம இப்போ தான் சொன்னோம். தேர் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்கனைஸ்ட் இன்டு குரோமோசோம்ஸ். ஓகே, குரோமோசோமா ஆர்கனைஸ் ஆயிருக்கும், அண்ட் குரோமோசோம்ல தான் டிஎன்ஏ இருக்கும், டிஎன்ஏல தான் ஜீன் இருக்கும், we know that. Then eukaryotic cells have complex locomotory and cytoskeletal structures இருக்கும். So it will provide structural support, enables cell movement and intracellular transport வந்து facilitate பண்ணும். cilia and flagella எல்லாம் வந்து specialized structure that helps in cell motility. So அதெல்லாம் பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஓகே, and all the eukaryotic cells are not identical. So எல்லா eukaryotic cellsம் ஐடென்டிக்கலா இருக்காது. ஓகே, ஸோ பிளான்ட் செல், அனிமல் செல்ல எடுத்துக்கிட்டோம்னா, பிளான்ட் செல்ல வந்து செல் வால், பிளாஸ்டிட்ஸ், தட் இஸ் குளோரோபிளாஸ்ட், வேக்யூல், இதெல்லாம் இருக்கும், லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல், இதெல்லாம் வந்து அனிமல் செல்லுல இருக்காது. அந்த மாதிரி அனிமல் செல்லுல வந்து சென்ட்ரியோல்ஸ் இருக்கும், which helps in cell division, whereas plant செல்ல சென்ட்ரியோல் இருக்காது. ஓகே, so all eukaryotic cells are not identical. இப்போ நம்ம ஒரு காம்போனண்ட்டை பத்தியும் டீடைல்டா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் செல் மெம்ப்ரேன். ஸோ செல் மெம்ப்ரேன் பார்த்தீங்கன்னா, டீடைல்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல் மெம்ப்ரேன் வந்து எப்படி நமக்கு வந்து தெரிய வந்ததுன்னா, ஒன்லி ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ 1950s எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு செல் மெம்ப்ரேனோட டீடைல்டு ஸ்ட்ரக்சர் தெரிய வந்தது. ஓகே, ஸோ கெமிக்கல் ஸ்டடீஸ் ஆன் த செல் மெம்ப்ரேன் ஆஃப் ஆர்பிசி பண்ணாங்க, ரெட் பிளட் செல்ஸ். ஸோ அதை பண்ணதுல தான் வந்து நமக்கு பாசிபிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளாஸ்மா மெம்ப்ரேன் வந்து நமக்கு வந்து டெடியூஸ் ஆச்சு. ஓகே, ஸோ இந்த ஸ்டடீஸ் வந்து என்ன சொல்லுச்சுன்னா, பிளாஸ்மா மெம்ப்ரேன், அதாவது ஸ்டடீஸ் ஆன் தி ரெட் பிளட் செல்ஸ், ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸ், நமக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, பிளாஸ்மா மெம்ப்ரேன் இஸ் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் லிப்பிட்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ். அதில் மேஜர் லிப்பிட்ஸ் வந்து இட்ஸ் அ பாஸ்போலிப்பிட்ஸ். அது வந்து எந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா, இட்ஸ் அரேஞ்ச் இன் பை லேயர் ஃபேஷன். ஸோ பாஸ்போலிப்பிட்ஸ் வந்து பை லேயரா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ பாஸ்போலிப்பிட்ஸ்ல என்ன இருக்கும், போலார் ஹெட் இருக்கும் அண்ட் ஹைட்ரோஃபோபிக் டெய்ல் இருக்கும். போலார் ஹெட்னா இட் வில் பி ஹைட்ரோஃபிலிக் அண்ட் நான் போலார் டெய்ல் வில் பி ஹைட்ரோஃபோபிக். ஹைட்ரோஃபிலிக்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ இட் வில் பி அரேஞ்ச் இன் த பைலேயர் ஃபேஷன். அதோட பார்த்தீங்கன்னா, இன் அடிஷன் டு பாஸ்போலிப்பிட்ஸ், இந்த செல் மெம்ப்ரேன்ல கொலஸ்ட்ராலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் லேட்டர் பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல என்ன கிளியரா தெரிஞ்சதுன்னா, செல் மெம்ப்ரேன்ல புரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கும் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஸோ இந்த ரேஷியோ ஆஃப் புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் வந்து டிஃப்ரெண்ட் செல் டைப்ஸை பொறுத்து இட் வில் வேரி. ஓகே, ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்ல மெம்ப்ரேன் ஆஃப் எரித்ரோசைட்ல பார்க்கும்போது 52% புரோட்டீன் அண்ட் 40% லிப்பிட்ஸ் இருந்தது. ஓகே, இது வந்து ஒரு செல் டைப்புக்கும்
it will vary. Okay, so depending on the ease of extraction, so proteins and carbohydrates இருக்கும்னு பார்த்தோம் செல் மெம்பரேன்ல. in addition to phospholipids, cholesterol இருக்கும், அதுக்கப்புறம் proteins and sugar இருக்கும்னு பார்த்தோம். so based on the ease of extraction, membrane proteins வந்து again ரெண்டா classify ஆயிருக்கு, which is peripheral membrane protein and integral membrane protein. peripheral membrane protein it will lie on the surface of the membrane. so membrane cell membrane surfaceல இருக்கிறத peripheral membrane protein சொல்லுவோம். whereas இந்த மாதிரி bury ஆயிருக்கிறத either partially or completely bury ஆயிருக்கிறத integral membrane proteins ன்னு சொல்லுவோம். okay, so based on the ease of extraction, it is classified into integral membrane proteins and peripheral membrane proteins. So an improved model of the structure of cell membrane was proposed by Singer and Nicholson, which is widely accepted as the fluid mosaic model. Okay, according to this model என்ன சொல்றாங்கன்னா, the quasi fluid nature of lipid enables the lateral movement of the proteins within the bilayer. So the quasi fluid nature na என்ன? So இது வந்து it will possess the property of fluid, that is fluid na என்ன flowing propertyயும் அதுக்கு இருக்கும். also it will possess the property of solid like properties. so solid like properties na அது வந்து it will provide the structural support இல்லையா in the cell membrane. so both fluid properties and solid properties ரெண்டுமே இருக்கிறது தான் வந்து quasi fluid nature of lipid ன்னு சொல்றோம். so இது வந்து இந்த movement of proteins வந்து it is enabling this nature. okay, இந்த nature தான் வந்து this ability to move within the membrane தான் it is called as the fluidity. it is measured as fluidity. so in the fluid nature வந்து it also helps in cell growth, formation of intracellular junctions, secretion, endocytosis, cell division. இந்த மாதிரி செல்லோட நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு this fluid nature plays a vital role அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ எண்டோசைட்டோசிஸ்னா என்னது? இந்த மாதிரி சில காம்போனன்ட்ஸை வந்து அது என்கல்ஃப் பண்ணி அதை வந்து வெசிக்கிள் ஃபார்ம் பண்ணி செல்லுக்குள்ள அனுப்புறது வந்து எண்டோசைட்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் பண்றதுக்கெல்லாம் இந்த பிளாஸ்மா மெம்பரேனோட fluid nature it's helping a quite a lot. okay, so plasma membrane இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த மாலிகூல்ஸ் அக்ராஸ் இட். ஸோ சில மாலிகூல்ஸை வந்து செல்லுக்குள்ள அனுப்பணும், சில மாலிகூல்ஸை செல்லுக்கு வெளியில அனுப்பணும். ஸோ ஒரு ஹோமியோஸ்டாசிஸ், ஒரு ஸ்டேபிள் செல் என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும்னா இந்த மாலிகூல்ஸ் வந்து இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல் டிரான்ஸ்போர்ட் ஆகணும். அதை வந்து எனேபிள் பண்றது யாரு? பிளாஸ்மா மெம்பரேன். ஓகே, plasma membrane one of the most important function is the transport of molecules across it. plasma membrane பாத்தீங்கன்னா selectively permeable இருக்கும். so passive transport na என்னன்னா, molecules வந்து சில molecules வந்து selectively permeable உள்ள போகும்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து எந்த ஒரு எனர்ஜி ரெக்வயர்மெண்ட்டும் இல்லாம simply diffuse ஆகி உள்ள போகும், வெளியில போகும் based on the concentration gradient. concentration gradient na higher concentration to lower concentration. so இது diffusion னு சொல்லுவோம், higher concentration to lower concentration போறது. ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகிறது வந்து சிம்பிள் டிஃப்யூஷன், பாசிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகே, சில நியூட்ரல்ஸ் மாலிகுல் சொல்யூட்ஸ்லாம் வந்து சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமாக செல்லுக்குள்ளேயும் வெளியிலையும் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்ல போயிடும், ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு. ஆஸ்மாசிஸ்னா மூவ்மெண்ட் ஆஃப் த வாட்டர் பை டிஃப்யூஷன். இது வந்து இது அக்வாரின்ற ஒரு ஸ்பெஷலைஸ்டு புரோட்டீன் மெம்பரேன் வந்து இட் வில் சேனல் வந்து it will help the movement of the water across the membrane. so இது வந்து osmosis. okay, movement of water by diffusion வந்து osmosis னு சொல்லுவோம். facilitated diffusion னா, ஸோ இப்போ நடுவில் வந்து நான் போலார் டெயில் இருக்கும்ல, ஸோ போலார் மாலிகூல்ஸ் வந்து இந்த நான் போலார் லிபிட் பைலேயரில் ஈஸியாக பாஸ் ஆக முடியாது. ஸோ அதுக்கு சில கேரியர் புரோட்டீன் தேவைப்படும். ஸோ அந்த கேரியர் புரோட்டீனை வச்சு அந்த மாலிகூல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிறத வந்து ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் சொல்லுவோம். ஸோ இந்த பாசிவ் டிரான்ஸ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா இது ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் மூவ் ஆகுறதுனால இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜியும் தேவைப்படாது. ஸோ அதனால we call it as a passive transport. passive transportல simple diffusion, facilitated diffusion, osmosis மூலமா the molecules will transport in and out of the cell. whereas active transportல பாத்தீங்கன்னா these ions or molecules are transported across the membrane against their concentration gradient. so concentration gradient na enna sonnom, higher la irundhu lower போறது. but
ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ல என்ன நடக்கும்னா லோயர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு மாலிகூல்ஸ் வில் கெட் டிரான்ஸ்போர்ட்டட். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு இட் வில் நீட் அ எனர்ஜி. ஸோ இட்ஸ் எனர்ஜி டிபெண்டன்ட் ப்ராசஸ் இன் விச் ஏடிபி இஸ் யூட்டிலைஸ்டு. ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வந்து இட் நீட்ஸ் எனர்ஜி, அதில் ஏடிபி வில் கெட் யூட்டிலைஸ்டு. ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோடியம் பொட்டாசியம் பம்ப். சோடியம் பொட்டாசியம் பம்ப்ல என்ன நடக்கும்னா ரெண்டு பொட்டாசியம் மாலிகூல்ஸ் உள்ள வந்ததுன்னா 3 சோடியம் வந்து வெளியில போகும். ஸோ ஒரு ஏடிபியில் பார்த்தீங்கன்னா டெர்மினல் பாஸ்பேட் வந்து ஹை எனர்ஜி பாஸ்பேட்டாக இருக்கும். அது க்ளீவ் ஆகும்போது எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது மூலமாக தான் இந்த லோ கான்சென்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சென்ட்ரேஷனுக்கு இந்த மாலிகூல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகே, ஸோ ஒரு ஏடிபி மாலிகுல் ஹைட்ரலைஸ் ஆகிறதுக்கும் இந்த சோடியம் பொட்டாசியம் பம்பில் பார்த்தீங்கன்னா 2 பொட்டாசியம் அயான்ஸ் வந்து உள்ளே வரும், 3 சோடியம் அயான்ஸ் வந்து வெளியில் போகும் ஒரு ஏடிபி ஹைட்ரலைசிஸ்க்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எனர்ஜி டிபெண்டன்ட் ப்ராசஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த செல் மெம்ப்ரெயின். நெக்ஸ்ட் செல் வால் பற்றி பார்க்கலாம். செல் வாலில் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து எதில் இருக்கும்னு பார்த்தோம், அனிமல் செல்லில் இருக்காது. பிளான்ட் செல், ஃபங்கை அண்ட் மோஸ்ட் ஆல்கேல வந்து செல் வால் இருக்கும். அந்த பிளாஸ்மா மெம்பரேனை சுற்றி இருக்கிற அவுட்டர் மெம்பரேன் தான் இட் இஸ் கால்ட் அஸ் த செல் வால். செல் வால் என்ன பண்ணும், இட் வில் கிவ் ஷேப் டு செல்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் ஃப்ரம் எனி மெக்கானிக்கல் டேமேஜ், இன்ஃபெக்ஷன் அதிலிருந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் இன் செல் டு செல் இன்ட்ராக்ஷன், பக்கத்தில் இருக்க நெய்பரிங் செல்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் இட் வில் ஹெல்ப். ஆல்சோ பேரியர் டு அன்டிசைரபிள் மேக்ரோமாலிகூல்ஸ். ஸோ தேவையில்லாத மேக்ரோமாலிகூல்ஸை வந்து அலோ பண்ணாமல் அது பேரியராக ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே, ஸோ பேரியராக இட் வில் ஆக்ட். ஸோ செல்வாலே பார்த்தீங்கன்னா ஆல்கேல இட் இஸ் செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ், கேலக்டான்ஸ், மேனான்ஸ் அண்ட் மினரல்ஸ் லைக் கால்சியம் கார்பனேட். வேறஸ் பிளான்ட்ஸில் வந்து the cell wall is made up of cellulose, hemicellulose, pectins and proteins. ஓகே, ஸோ இதெல்லாம் என்னென்ன காம்போனன்ட்ஸால இந்த செல் வால் மேட் ஆயிருக்கு அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. இட் மைட் பி ஆஸ்க்ட் இன் நீட். அண்ட் மிடில் லேமெல்லேன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பிளான்ட் செல்லில் இருக்கும். அந்த லேயர் வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் கால்சியம் பெக்டேட். இந்த கால்சியம் பெக்டேட் என்ன பண்ணுன்னா நெய்பரிங் செல்ஸோட க்ளூ பண்ணுறதுக்கு ஆர் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இட் வில் ஹெல்ப். திஸ் மிடில் லேமெல்லே, this region will help to glue or hold to the neighboring cells. ஆல்சோ பிளாஸ்மோடெஸ்மேட்டான்ற காம்போனன்ட் என்ன பண்ணுன்னா இது வந்து நெய்பரிங் செல்ஸோட சைட்டோபிளாசம்ல கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ரீஜனை தான் வந்து பிளாஸ்மோடெஸ்மேட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த மிடில் லேமெல்லே அண்ட் செல்வால் மூலமாக நெய்பரிங் செல்ஸோட இந்த செல்ஸ் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த பிளாஸ்மோடெஸ்மேட்டா மூலமாக சைட்டோபிளாசம் வந்து நெய்பரிங் செல்ஸோட சைட்டோபிளாசமோட இட் வில் ஹெல்ப் டு கனெக்ட். ஸோ தீஸ் ஆர் நீட் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் நீட் ஆஸ்பெக்ட். ஸோ இது வந்து எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டமில் என்னென்ன ஆர்கனல் வரும்னு சொல்லி ஆல்ரெடி நீட்டில் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி எந்தெந்த மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல் இந்த சிஸ்டமில் வராதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மைட்டோகாண்ட்ரியா, பெராக்சிசோம், குளோரோபிளாஸ்ட் இதெல்லாம் வந்து மெம்ப்ரேன் பவுண்ட் எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டமில் வராது. ஏன்னா அதோட ஃபங்க்ஷன் வந்து இதோட கோஆர்டினேட்டடாக இல்லாததுனால மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம்ஸ் வந்து will not come under endomembrane system. Okay, so although these 4 organelles have distinct function and structure irundhalum these organelles will come under this endomembrane category because idoda function la vandu onnuku onnu coordinated ah irukum. So these organelles comes under the endomembrane system. Okay, so first organelle is endoplasmic reticulum. ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடீஸ் யூகாரியோட்டிக் செல்ஸில் பண்ணும்போது தான் தே ரிவீல்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ நெட்வொர்க் ஆர் ரெட்டிகுலம் ஆஃப் டைனி டியூபுலார் ஸ்ட்ரக்சர்ஸ் சைட்டோபிளாசமில் ஸ்கேட்டர் ஆகி இருந்ததை பார்த்தாங்க. ஸோ தே ஐடென்டிஃபைட் இட் அஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து டிவைட்ஸ் த இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேஸ் இன்டு 2 distinct compartments which is luminal and extraluminal compartment and luminal compartment. Luminal compartment na இந்த intracellular space வச்சு டிவைட் ஆயிருக்கு. ஸோ இன்சைடு தி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இதான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட டிபிக்கல் பிக்சர். ஸோ இந்த இன்சைட் ரீஜியனை வந்து luminal compartmentனு சொல்கிறோம். வேற சைட்டோபிளாசமோட இன்ட்ராக்ட் பண்ணுற இந்த ரீஜியனை வந்து எக்ஸ்ட்ரா luminal compartmentனு சொல்கிறோம். ஓகே,
Also endoplasmic reticulum வந்து based on the presence of this ribosomes. So endoplasmic reticulumல ribosomes outer surfaceல attach ஆயிருக்கும். So இந்த ribosomes attach ஆகி இருந்ததுன்னா அதை rough endoplasmic reticulumனு சொல்லுவோம். Whereas absence of ribosomes, இந்த ribosomes இல்லைன்னா it will appear smooth. அதை வந்து smooth endoplasmic reticulumனு சொல்லுவோம். Okay. So rough endoplasmic reticulumல protein synthesis and secretion நடக்கும். Whereas smooth endoplasmic reticulumல lipid synthesis. It's a major site for lipid synthesis. Okay. So animal cellsல வந்து lipid like steroid hormones வந்து it will be secreted in this smooth endoplasmic reticulum. So இதை NEET 2022ல இந்த question கேட்டிருக்காங்க. Okay. So this is important in NEET perspective. Next endomembrane system பார்த்தீங்கன்னா Golgi apparatus. So Golgi apparatus, Camilo Golgi அப்படின்ற scientist தான் first observed the densely strained reticular structure near the nucleus. So it is named, the Golgi bodies are named after the scientist's name. Okay. ஸோ இதை வந்து மேட்ச்ல கேட்பாங்க. ஓகே, சயின்டிஸ்ட் நேம் கொடுத்து அவங்க பண்ண டிஸ்கவரி கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ NEET 2024ல அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கோல்கி பாடிஸ்ல என்ன இருக்கும்? இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் மெனி ஃபிளாட் டிஸ்க் ஷேப்டு சாக்ஸ் இருக்கும். சாக்ஸ் ஒரு சிஸ்டர்னேன்னு சொல்லுவோம் அந்த சாக் ஸ்ட்ரக்சரை. ஓகே, ஸோ அதோட டயாமீட்டர் வந்து 0.5 மைக்ரோமீட்டர் டு 1 மைக்ரோமீட்டர் இருக்கும். இது வந்து will be stacked parallel to each other. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டர்னே வந்து will vary, the number of cisternae will vary from cell to cell. ஓகே, இதுக்கு டிஃபைன்டு நம்பர்ஸ் தான் கிடையாது. ஸோ இந்த கோல்கி சிஸ்டர்னே வந்து கான்சென்ட்ரிக்கலி அரேஞ்ச் ஆயிருக்கும் நியர் த நியூக்ளியஸ். ஸோ கான்சென்ட்ரிக்கலினா அந்த நியூக்ளியஸோட சென்டர் பாயிண்ட்டும் இந்த கோல்கி சிஸ்டர்னேயோட சென்டர் பாயிண்ட்டும் சேம் சென்டர் பாயிண்டா இருக்கும். ஷேரிங் த சேம் சென்டர் பாயிண்ட்டை தான் வி கால் இட் அஸ் த கான்சென்ட்ரிக்கலி. ஸோ அந்த நியூக்ளியஸோட சென்டர் பாயிண்டோட சேர்த்து அரேஞ்ச் ஆயிருக்கும் வித் டிஸ்டிங்க்ட் கான்வெக்ஸ் சிஸ் ஆர் ஃபார்மிங் ஃபேஸ் அண்ட் கான்கேவ் ட்ரான்ஸ் ஆர் மெச்சூரிங் ஃபேஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை பேஸ் பண்ணி அசர்ஷன் ரீசன் கொடுத்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் நீட்ல இந்த கோல்கி காம்ப்ளெக்ஸ் வச்சு. ஸோ இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ சிஸ் ஃபார்மிங் ஃபேஸ் அண்ட் கான்வெக்ஸ் சிஸ் ஏன்னு சொல்றோம்னா திஸ் இஸ் கான்வெக்ஸ் ஷேப்டில் இருக்கு பாருங்க. ஸோ கான்வெக்ஸ் சிஸ் அண்ட் கான்கேவ் ட்ரான்ஸ். ஓகே, கான்வெக்ஸ் சிஸ் ஃபேஸ் ஆர் ஃபார்மிங் ஃபேஸ் அண்ட் கான்கேவ் ட்ரான்ஸ் ஃபேஸ் ஆர் மெச்சூரிங் ஃபேஸ். ஸோ இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இட் பெர்ஃபார்ம்ஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வந்து இது எய்தர் டெலிவர் பண்ணுறதுக்கு இன்ட்ராசெல்லுலார் டார்கெட்ஸ்க்கு டெலிவர் பண்ணுறதுக்கும் இட் வில் பேக் அண்ட் ஆல்சோ சில செக்ரீட்டட் சில காம்பனன்ட்ஸ் வெளியிலேருந்து செக்ரீட் ஆனதையும் பேக் பண்ணுறதுக்கு திஸ் வில் ஹெல்ப். ஸோ இட் பெர்ஃபார்ம்ஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு மெட்டீரியல் பேக் ஆகணும் அப்படின்னா அது வந்து வெசிக்கல் ஃபார்மில் வந்து வரும். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து பேக் பண்ணப்பட வேண்டிய மெட்டீரியல் வந்து வெசிக்கல் ஃபார்மில் வந்து இந்த சிஸ்ஃபேஸோட ஃபியூஸ் ஆகி கோல்கி அப்பேரட்டஸில் வந்து அப்படியே உள்ள மூவ் ஆகி இட் வில் கம் இன் டு த trans phase, maturing phase க்கு வந்து it will be released. Okay, so materials to be packaged in the form of vesicles from endoplasmic reticulum fuse with the cis phase of the Golgi apparatus and move towards the maturing phase. So this explains why the Golgi apparatus remains in close association with the endoplasmic reticulum. So இது எல்லாமே coordinated-ஆ function ஆகுறதுனால தான் it will come under the endomembrane system. Okay, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இப்போ வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல சிந்தசைஸ் ஆகிற ப்ரோட்டீன்ஸ் வந்து கோல்கி அப்பேரட்டஸ்க்கு வந்து இந்த சிஸ்பேஸோட ஃபியூஸ் ஆகி இந்த சிஸ்டர்னில வந்து மாடிஃபை ஆகி அதுக்கப்புறம் தான் இட் வில் பி ரிலீஸ்டு ஃப்ரம் தி டிரான்ஸ்பேஸ். ஓகே, ஸோ இதை வந்து ரீசன் அசர்ஷன்ல வந்து கண்டிப்பாக கேட்பாங்க பாருங்க. நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசைஸ்ட் இன் தி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அங்கே சிந்தசைஸ் ஆகிற ப்ரோட்டீன் வந்து இந்த சிஸ்டர்னே கோல்கி காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து இந்த சிஸ்டர்னேல மாடிஃபை ஆகி அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்பேஸ் ஓகே கான்கேவ் ட்ரான்ஸ் ஆர் மெச்சூரிங் ஃபேஸ்ல வந்து இட் வில் பி ரிலீஸ்டு. ஸோ இதை வந்து ரீசன் அசர்ஷன்ல கேட்பாங்க. ஸோ இந்த கோல்கி அப்பேரட்டஸ் வந்து இட்ஸ் an important site for the formation of glycoproteins and glycolipids. இந்த கொஸ்டினை வந்து 2023 and 20 ரெண்டு வருஷமும் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. glycoproteins and glycolipid synthesis வந்து it will happen in Golgi complex. ஓகே, நெக்ஸ்ட் lysosomes.
ஸோ லைசோசோம்ஸ்ன்றது இட்ஸ் அ மெம்பரேன் பவுண்ட் வெசிகுலார் ஸ்ட்ரக்சர். இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா இட் இஸ் ஃபார்ம்டு பை த ப்ராசஸ் ஆஃப் பேக்கேஜிங் இன் தி கோல்கி apparatus. ஸோ பாருங்க எப்படி எல்லாமே கோஆர்டினேட்டட் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு. ஸோ இந்த லைசோசோம்ல வந்து இந்த லைசோசோமை எடுத்து அனலைஸ் பண்ணி ஐசோலேட் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இட் இஸ் வெரி ரிச் இன் almost all types of hydrolytic enzymes like lipases, proteases, carbohydrases. So இதுல வந்து which component is rich in hydrolytic enzymes சொல்லி இந்த கொஸ்டினை வந்து NEET 2016ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த என்சைம்ஸ்லாம் will be optimally active at acidic pH. ஓகே, அசிடிக் பிஹெச்ல ஆப்டிமலி ஆக்டிவா இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் இந்த என்சைம்ஸோட ரோல்ஸ்லாம் என்ன. இட் வில் டைஜஸ்ட். ஸோ ப்ரோட்டீஸ் வந்து ப்ரோட்டீன் டைஜஸ்ட் பண்ணும், லிப்பேசஸ் வந்து லிப்பிட் டைஜஸ்ட் பண்ணும், கார்போஹைட்ரேட் hydrases will digest the carbohydrates. So this is the role of these hydrolytic enzymes. So this is the typical structure of the lysosome. Okay, so it contains the hydrolytic enzymes. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் vacuoles. vacuoles பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மெம்பரேன் பவுண்ட் ஸ்பேஸ் ஃபவுண்ட் இன் த சைட்டோபிளாசம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர், சாப், எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் த செல் இதெல்லாம் வந்து வேக்யூல்ஸில் இருக்கும். இது வந்து சிங்கிள் மெம்பரேனில் பவுண்ட் ஆகிருக்கும். அதை வந்து டோனோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிங்கிள் மெம்பரேன் இருக்கிறத வந்து வேக்யூல் பவுண்ட் பண்ணியிருக்கிறது இட் இஸ் கால்டு தி டோனோபிளாஸ்ட். பிளான்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த வால்யூம் வந்து இந்த வேக்யூல்ஸ் தான் ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த மாதிரி பிளான்ட் செல்ஸ்ல இந்த டோனோபிளாஸ்ட் தான் will facilitate the movement of the ions. ஸோ நம்ம பிளாஸ்மா மெம்பரேன்ல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அகெயின்ஸ்ட் த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் மூவ் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஓகே, இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வேக்யூல் தான் வந்து பிளான்ட் செல்ஸ்ல அதிகமா இருக்கும் ரேதர் தேன் சைட்டோபிளாசம். ஏன்னா வந்து பிகாஸ் இட் ஆக்குபைஸ் 90% ஆஃப் தி வால்யூம் ஆஃப் த செல் இன் பிளான்ட். ஓகே, அமீபால பார்த்தீங்கன்னா இந்த வேக்யூல வந்து கான்ட்ராக்டைல் வேக்யூல்னு சொல்லுவோம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன். அந்த மாதிரி ப்ரோட்டிஸ்ட் சிங்கிள் செல்டு யூகேரியோட்டிக் ஆர்கானிசம் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து வேக்யூல்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபுட் வேக்யூல்ஸாக இருக்கும். ஃபுட்டை வந்து ஸோ அந்த எண்டோசைட்டோசிஸில் அந்த பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து ஃபுட்டை வந்து அது என்கல்ஃப் பண்ணி அப்படியே அது வேக்யூல் ஆக்கி அது உள்ளே வந்து அந்த எடுத்துக்கும். ஓகே, த்ரூ வேக்யூல் இட் வில் டேக் த ஃபுட். ஸோ ஃபுட் வேக்யூல்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை என்கல்ஃபிங் த பார்ட்டிகல்ஸ் இன் கேஸ் ஆஃப் ப்ரோட்டிஸ்ட்ஸ். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ், பிளாஸ்டிட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2ல பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.